சரி, அவன் பார்க்க எப்படி இருப்பான்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப ஃபன்னியா இருப்பான். அவனுக்கு ரொம்ப நல்ல மனசு. இவ்வளவுதானா? எனக்கு அவனோட லுக்ஸ் தான் முக்கியம். மத்தபடி எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. முகம் மட்டும் அழகா இருந்தா ஓகே தான். இது அந்த சீரிஸ்ல வைக்கப்பட்ட ஒரு சீனா இருக்கும். இதை வச்சு வழக்கம் போல ஸ்டீரியோ டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இதான் மச்சான் பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சரி, ஹை படத்துல ஒரு ஆணுக்கு தான் வைரஸ் வந்து கொடூரமா மாறுவாரு. பியூட்டி அண்ட் தி பீஸ்ட் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆண் தான் பீஸ்டா மாறுவாரு. பேரழகன் படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தான் குண் விழுந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பிசினஸ் இருக்கு. என்ன தெரியுமா? ஒருவேளை ஹீரோயினுக்கு வைரஸ் வந்த மாதிரியோ குண் விழுந்த மாதிரியோ பீஸ்ட் மாதிரி காட்டியிருந்தா நம்ம பசங்க அவனும் போய் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த படத்தை. இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வச்சுட்டு இதுதான் மச்சான் பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஸ்டீரியோ டைப் பண்ண முடியுது? இது ரீல் இல்ல ரியாலிட்டி மச்சான் அப்படின்னு கமெண்ட்ஸ் வேற பார்க்குது. பார்த்து பேசுறது பழகுறது லவ் பண்றதெல்லாம் ரெண்டு ஜென்ரஸும் மெஜாரிட்டியா பண்ற ஒரு விஷயம் தான். இது பொண்ணுங்க மட்டும் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்றதோ ஸ்டீரியோ டைப்பா பண்றது வேணாம். Without men, how will you feel? How will you deal with it? It'll be peaceful. நான் செய்ய முடியுமா? Wake up to reality. இந்த மீம் பாக்குறப்போ ஒரு காமெடி தான் ஞாபகம் வருது. ஏதோ ஒரு படத்துல ஒரு குழந்தை ஓடி வந்து நான் இந்த ரேஸ்ல ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அந்த காமெடியன் ஏன் ரேஸ்ல நீ மட்டும் தான் கலந்துக்கிட்டே அப்படின்ற மாதிரி கேட்பாரு. சோ இந்த மீம் பார்க்க அப்படிதான் இருக்குது. இந்தியாவை விட்டுருங்க, இங்கிலாந்து தெரியும்ல, அங்க 1868 தான் பொண்ணுங்களை படிக்கிறதுக்கே அலோவ் பண்ணிருக்காங்க. அமெரிக்கால 1803ல, இந்தியாவில் 1878 தான் பொண்ணுங்களை எல்லாம் படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணிருக்காங்க. எல்லாரையும் எல்லாம் அலோவ் பண்ணல, ஏதோ ஒரு 10-15 பேரை மட்டும் தான் அலோவ் பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு ஆப்போசிட் ஜெண்டரை காலங்காலமா ரேஸ்ல கலந்து கூடாம பண்ணிட்டு நான் தான் போனை கண்டுபிடிச்சேன், கேமராவை கண்டுபிடிச்சேன், கிராவிட்டியை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பெருமை பத்திக்கிறதுல என்ன ஒரு கெத்து இருக்குது? ஒரு பொண்ணு புத்திசாலியா இருந்தாலோ எதிர்த்து கேள்வி கேட்டாலோ சூனியக்காரியின் முத்திர கொடுத்தன ஊர்றா இது.